நம் பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக துஆ செய்யணும். நம் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வரான், ஒரு போட்டியில ஜெயிச்சுட்டு வர்றான், நம்ம பிள்ளைகளை வாழ்த்துறோம், துஆ செய்யறோம். அதே நம்முடைய பிள்ளை ஒரு தவறு செய்யும் பொழுது, 2 பாடத்துல ஃபெயில் ஆகும் பொழுது, நீ எங்க உருப்பட போற, நீ எங்க விளங்க போற, சபிக்கிறோம், திட்டுறோம். நீ எங்க உருப்பட போறனாலே நம்முடைய பிள்ளைகள் உருப்படாமலே ஆயிரும். ஒரு தாய் தகப்பனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை புரட்டி போட்டுரும். அதிகமாக பிள்ளைகளுக்கு துஆ செஞ்சு பழகணும். பிள்ளைகளுக்கு துஆ செய்ய, நம் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, நம் பிள்ளைகள் நமக்கு மாற்றமாக, நாம் சொல்லுக்கு மாற்றமாக அல்லது வேற ஏதாவது ஒரு பாவங்கள்ல ஈடுபடும் பொழுது, நம் பிள்ளைகளை அடிப்பதனாலோ திட்டுவதனாலோ நம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும், யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நேர்வழி காட்டு. முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடிய மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ்விடத்துல இருக்கு. நாம் செய்யக்கூடிய துஆவால் நம் பிள்ளைகளுடைய உள்ளத்தை மாற்றி அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மாற்றுவான். துஆவால் அல்லாஹ் மாற்றுவான். இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக துஆ செய்யணும். அவனை கண்டிக்கிறதை விட, அடிக்கிறதை விட, திட்டுறதை விட நம்முடைய பிள்ளைகளுக்கு துஆ செஞ்சு பாருங்க. அதுல இல்லாத மாற்றம் நிச்சயமாக இதுல கண்டிப்பாக இருக்கும்.